லாஸ்ட் ஃபியூ டேஸில் இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தா மோனலிசா. அந்த மகா கும்பமேளாவில் ஒரு கார்லின் வித்துட்டு இருந்த ஒரு பொண்ணோட நேம் தான் வந்து எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாலும் ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக அந்த பொண்ணை வந்து திடீர்னு ஃபேமஸ் ஆக்குனாங்கன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள பார்த்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு போஸ்ட்டோ ஏதோ போட்டு அவங்க திடீர்னு ஓவர் நைட் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அது எதுக்குன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. அண்ட் ஃபேமஸ் ஆக்குனாங்க, ஓகே. பட் ஏன் வந்து அவங்கள வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பின்னாடியே சுற்றி ஃபோட்டோஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது. நம்ம யூஸ்வலி பார்த்த மாதிரி எல்லா செலிப்ரிட்டிஸ், பாலிட்டிஷியன்ஸ், மாடல்ஸ் இவங்க எல்லாருக்குமே இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது எங்கே வந்து இது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த செலிப்ரிட்டிஸ், இந்த ஃபேமஸான பீப்புள் எல்லாருக்குமே அவங்கள ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சர்டன் பீப்புள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா? கொஸ்டின் மார்க். ஸோ இதை பற்றி இன்னைக்கு நிறைய பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த மோனலிசான்ற பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால அந்த பீப்புளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ட்ரெண்டிங்கில் ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கிறது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்து போட்டால் இவங்களுக்கு கொஞ்சம் லைக்ஸ் எக்ஸ்ட்ரா வரும், மேபி ஃபாலோவர்ஸ் வரலாம். இந்த ஒரு ஃபேம், இந்த டோபமைன் ஹிட்டுக்காக தான் அந்த பொண்ணை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் அப்படிலாம் ஆக்டர், பாலிட்டிஷியன்ஸ், மாடல்ஸ் இவங்க பின்னாடிலாம் சுற்றி ஒரு ஃபோட்டோ கிடைச்சிடாதா, அவங்க எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து அவங்க கூட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து எம்பாரஸ் ஆனாலுமே கூட நிறைய பேர் போய் அவங்கள வந்து பெஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது. அண்ட் எப்போ வந்து சோஷியல் மீடியா பூம் ஆச்சோ அப்போது யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒரு செலிப்ரிட்டி, ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி ஓடுற ஒரு இது இருந்துச்சு. அவங்க எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அண்ட் அவங்க கூட ஒரு மீட்டப் பண்ணுறது, இல்லை வீடியோ எனிதிங் அவங்க போஸ்ட் பண்ணால் அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்படி இருந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு வைரல் கல்ச்சர் இருக்குது. திடீர்னுட்டு வந்து ஒரு பர்சனை வந்து வைரல் ஆக்குறாங்க. ஒரு பெரிய இன்டெலெக்சுவலான பர்சனை திடீர்னு வைரல் ஆக்குறதும் சரி, ஒரு நார்மலான பர்சனை வைரல் ஆக்குறதும் சரி, இல்லை உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் அக்கா ட்ரெண்டு. அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற பீப்புளை வந்து திடீர்னு வைரல் ஆக்கி விட்டு அவங்கள வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்காக வைக்கிறது இப்போ ரீசன்ட் டேஸில் இதுவாகிடுச்சு. இந்த மாதிரி கல்ச்சர் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. இதை வந்து பாப்பராட்சி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெவலப்டு நேஷன்ஸ் லைக் யூஎஸ் அங்கெல்லாம் வந்து இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஏர்லியாக பாப்பராட்சி கல்ச்சர் 1950s to 2000 வரைக்கும் ரொம்ப ஹையாக இருந்தது. எந்த ஒரு செலிப்ரிட்டி இருந்தாலும் அவங்க பின்னாடி ஒரு சர்டன் பீப்புள் கேமரா எடுத்துகிட்டு சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லா டைமும் வந்து அவங்க என்ன பண்ணாலுமே அது வந்து ஒரு நியூஸ், அண்ட் அது வந்து ஒரு மீடியாவில் வர விஷயம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரைவசின்றது சுத்தமாக இல்லாமல் போச்சு. இதனால நிறைய லீகல் ஆக்ஷன்ஸும் எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து ரிஸ்ட்ரெய்னிங் ஆர்டர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி திங்ஸ்க்கு. நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், இல்லை செலிப்ரிட்டிஸ், இல்லை பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்க டைரெக்டாக ஒரு இடத்துக்கு போகவே முடியாது, ஒரு ஏர்போர்ட் போக முடியாது, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃபே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் பாப்பராட்சி கல்ச்சர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து வெளி கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அண்ட் எப்போ வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆச்சோ, எஸ்பெஷலி வந்து பாலிவுட்டில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பாப்பராட்சி கல்ச்சர். எங்கே இந்த ஒரு பாலிவுட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எங்கே போனாலுமே வந்து ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்க பின்னாடியே வந்து நிறைய இந்த பெஸ்டர் பண்ணுற மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாப்பராட்சிஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜஸில் எப்படி ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை மீடியாஸ்க்கோ, நியூஸ் பேப்பர் காசிப் காலம்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அந்த ஆக்டர்ஸ் பற்றி அந்த காசிப்ஸ்லாம் இது பண்ணுறதை வச்சு இவங்களுக்கு அதில் கமிஷன் வரும். இவங்க அந்த ஃபோட்டோஸ் கொடுத்து அதுலேருந்து கமிஷன் வாங்கி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏர்லி ஸ்டேஜஸில் இது வந்து அஃபென்சிவாக இல்லாமல் அப்படியே போனாலும் லேட்டர் பை லேட்டர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஃபோட்டோ எடுத்தால் தான் அவங்களால எண்ட்ஸ் மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரெசிவ்னஸ் இருந்தது. இதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் கூட நடந்திருக்கு. அதை ரொம்ப ஒருத்தவங்களை பெஸ்ட் பண்ணி போகி அந்த மாதிரிலாம். ஸோ இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னு பார்த்தா இந்த செலிப்ரிட்டி வர்ஷிப்னால.
ஒரு செலிப்ரிட்டியாக இருந்துட்டாங்கனாலே அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, இல்லை நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத பற்றியே வந்து எல்லாம் திங்க் பண்ணி ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரைவசியே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்களே வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் வராங்க, இல்லை ஆக்ட்ரஸ் வராங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆப்வியஸாக கூட்டம் சேரும். எல்லாரும் போய் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை அவங்க கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திங்க் பண்ணுவாங்க. ஐயோ நான் பார்த்துட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மைண்ட் செட் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இப்போது நம்ம எல்லாருமே வந்து இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு செலிப்ரிட்டியோ ஒரு ஆக்டரோ ஒரு நார்மலான ஒரு பீப்புள், அவங்க வந்து நார்மலாக அவங்களோட ஃபீல்டில் அவங்க ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்களும் நம்ம மாதிரி ஒரு ஹியூமன் தான். அந்த அளவுக்கான ஒரு காட் வர்ஷிப் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் அது நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சுனாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் ஆகிடும். இது வந்து இன்னைக்கு நாளைக்கு முடிகிற விஷயமான்னு கேட்டால் எனக்கு ஆப்வியஸ்லி தெரியல. பட் எப்போ வந்து ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோ செலிப்ரிட்டிஸை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுறோமோ, அவங்கள பார்த்தா நம்ம நார்மலாக நடந்துக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் ஸ்டாப் ஆகும். தளபதின்னு அடிச்சுக்கிறது, அண்டு தலைவர் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறது, அவங்க ஹீரோஸ்க்காக நீங்கள் ஃபைட் பண்ணுறது, இதை வந்து அதர் ஐடியாலஜி வச்சுருக்க எல்லாரையுமே வெறுக்கிறது, இதெல்லாம் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் இதுவும் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி அடிச்சுப்பாங்கல்ல அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு, அந்த பர்சனுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படிலாம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.